அங்கே தண்ணி நமக்கு வரும். அது நம்ம மேகதாது நாங்கள் கட்டுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி உச்சத்தில் போச்சு, சவுண்டு அதிகமாச்சு. இப்போ கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்குது. அங்கே தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ அது கட்டத்து இன்றைக்கி உறுதியாக நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, நிச்சயமாக தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் எதிர்க்கணும். ஏன்னா அது நம்ம உரிமை. மேகதாது இப்போ கர்நாடகாவில் உதாரணம் நான் சொல்கிறேன். அங்கே 104 டிஎம்சி கொள்ளளவு, கபினி, ஹரங்கி, ஹேமாவதி, கேஆர்எஸ், கிருஷ்ணராயசாகர், இந்த 4 அணைகளும் 104 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணைகளாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அணை தான், மேட்டூர் அணை, 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை. இப்போ மேகதாது 67லேருந்து 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையாக அதை கட்டுறதுக்கு திட்டமிட்டாங்க. அப்போ அது பேச்சுக்கு சொல்கிறேன், கட்டி முடித்தாங்கன்னா அதில் 174 டிஎம்சி வந்துடும். நமக்கு இருக்கிறது 93 தான். 174 டிஎம்சி கொள்ளளவு வந்துருச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது. நம்ம கோடை காலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது, தென்மேற்கு போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நாள் இப்போ பிரச்சனை இல்லாமல் போயிடும். அடுத்தது வரைக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒன்று என்ன மழை வந்துடும், குடிநீர் விவசாயத்திலாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஆனாலும் ஜூன் 12 இன்றைக்கி ஜூன் 12 தானே, இன்றைக்கி மேட்டூர் அணை திறந்துருக்கணும். விவசாயிகளுக்காக மேட்டூர் அணை திறந்துருக்கணும். ஆனால் மேட்டூரில் தண்ணி கிடையாது. தண்ணி 30 டிஎம்சி 32 டிஎம்சி தான் இருக்குது அங்கே. அப்போது கடந்த ஆண்டு திறந்தாங்க. அதுக்கு முந்தின கடந்த 3 ஆண்டுகள் மேட்டூர் அணை 12ஆம் தேதி திறந்தாங்க. தண்ணி இருந்தது. இதுக்கு முன்னாடி தென்மேற்கு மழை இருந்தது, வடகிழக்கு, அதுக்கு முந்தைய ஆண்டு வடகிழக்கு எல்லாமே தண்ணி மேட்டூர் அணையில் இருந்ததுனால இப்போ இல்லை. இப்போ இதே நிலை இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போச்சுன்னா இன்னும் மோசமாகும். காலநிலை மாற்றத்தினால நமக்கு ஒன்றும் தெரியல, எப்படி நடக்கும், என்ன இருக்கும் தெரியல. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் முக்கியமான பிரச்சனைகள். இதெல்லாம் இதில் நம்ம விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அமைச்சர்கள் வந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் வலியுறுத்துறது, அழுத்தம் கொடுக்கறது, இது தமிழ்நாட்டுடைய உரிமைகளை ஒரு எல்லாம் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதே போன்ற முல்லை பெரியார் பிரச்சனை. ஆமாம், அது முல்லை பெரியார் கேரளாவில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அணையை கட்டிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு 300 மீட்டரில் கீழே நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றம் 2013-14 அங்கே நிபுணர் குழு அனுப்பி வைத்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அணை இன்னும் 100 ஆண்டுகள் தாங்கும்னு சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அந்த அணையை 152 அடியாக உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அப்போது 136லேருந்து 152 உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி சொல்லியும் கொஞ்சம் 142 தான் உயர்த்தியிருக்கிறாங்க, இன்னும் உயர்த்தலை. அதில் இந்த பேபி அணையில் ஒரு 15 மரம் இருக்குது. அந்த மரத்தை வெட்ட விட மாட்டுறாங்க. அதை வெட்டிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும். அது உள்ளே விடாமல் பார்த்துட்ருக்காங்க. ஏன்? இவங்க கூட்டணி தானே, திமுக கூட்டணி தானே. ஏன் இங்கே போய் நேராக கேரளாவில் அங்கே பினராயி விஜயன் அவர்களை நிறைய சந்தித்து வலியுறுத்தி எங்கள் 2 மாநில உறவுகள்லாம் நல்லா சுமூகமாக இருக்கணும்னு அதெல்லாம் கேட்க வேண்டியது தானே, பேச வேண்டியது தானே. காமராஜர் பற்றி அது இவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எவ்வளோ பெரிய பேர் இழுக்கிறீங்க. இவங்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? காமராஜர் அந்த காலத்திலே எவ்வளோ திட்டங்கள் அவர் பண்ண நீர் மேலாண்மை தான் இன்னும் வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இவங்க 57 வருஷமாக இவங்க எந்த மேலாண்மையும் பண்ணலை. மணல் மேலாண்மை பண்ணிட்டாங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு பண்ணானுங்க. அதனால் இருக்கிற நம்ம நீர்நிலைகளை நாசப்படுத்திட்டானுங்க, அவ்வளோதான். சார், டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டத்துக்கு தனியாக தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழக அரசு. ஏன்னா அவங்க காலம் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. அப்படிலாம் இருக்குது. எப்படியாவது நீதிமன்றம் போவோம். நீதிமன்றத்தில் எதாவது என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக அரசு நினச்சா பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 9 மாவட்டங்கள் உள்ளவர்கள் அவங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. அதுக்கு அவங்க நிச்சயமாக அவங்க நீதிமன்றம் போகும். நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பதவி தமிழ்நாட்டை சார்ந்த கூட்டணி கட்சிக்காரர் இது பிரதமருடைய முடிவு. இந்த முடிவில் யாரும் தலையிட முடியாது. நாங்கள் யாருமே கேட்க கூட இல்லையே. வருங்காலத்தில் ஏதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் நாங்கள் கேட்டால் தானேங்க. கேட்கல, வேண்டாம் எங்களுக்கு. நான் இங்கே இருக்கிற வேலையை இப்போ எவ்வளோ வேலை இருக்குது தமிழ்நாட்டில், எவ்வளோ வேலை. விஷயத்தில் தொடர்ந்து ஆனாலும் கூட சந்திரபாபு நாயுடு 22 தடுப்பணை கட்டினாரு. இப்போ 23வது தடுப்பணைக்கு திட்டமிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒய்எஸ்ஆர் திட்டமிட்டு இருக்கிறாரு. அது நாங்கள் பேசியிருக்கிறோம். பேசி சுமூகமாக இருக்கும். இந்த பாலாத்தில் இன்னொன்று கேட்குறேன். பாலாத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் 3 ஆண்டுகளாக இருக்கிறார். அவர் மாவட்டம் தானே அது. ஒரு தடுப்பணை கட்டுறாரா?
நானும் அன்பாக கேட்டுட்டேன். அன்றைக்கி போய் ஃப்ளைட்டில் போனப்போ கேட்டேன், ஒரு தடுப்பணை கட்டிட்டு போங்களேன். என்ன? இல்லை கட்டிடலாம். ஏன் கட்டினா என்ன? அதில் என்ன தடை இருக்குது தடுப்பணை கட்டுறதுக்கு? இப்போ தென்மேற்கு வந்துருக்கு. தென்மேற்கில் கொஞ்சம் தண்ணி வரும். அதில் வடகிழக்கில் அவ்வளோ வர, தென்மேற்கில் வரும். பாலாத்தில் அங்கேருந்து தண்ணி வர, கர்நாடகாவில் மழை பெஞ்சுன்னா அங்கே தண்ணி இங்கே வரும் பாலாத். அப்போ எல்லாம் கடலில் கிட்டத்தட்ட போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 30 டீம்ஸ் தண்ணி கடலுக்கு போச்சு. ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நம்ம சேமிக்கணும், மிச்சப்படுத்தணும். இல்லை அது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நாங்கள் எங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவருக்கு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பதவி ஏற்றிருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறேன். நான் முதலமைச்சராக மிக சிறப்பாக அங்கே ஆந்திராவிலே பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கு என்னுடைய பாட்டாளி மக்கள் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். நல்லாட்சி நிச்சயமாக தருவார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் உறவு சுமூகமாக இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நிச்சயமாக நாங்கள் அவர்கிட்ட போய் பார்ப்போம், வலியுறுத்தி நல்ல வகையில் நாங்கள் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் காண்போம். சார், இந்த பருவநிலை காலநிலை பருவ மாற்றம் மற்றும் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கு பட்ஜெட் போட்டு பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் நீங்களும் சொல்கிறீங்க. இது தமிழக அரசு கேட்குற மாதிரி இல்லையா சார்? தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தி தான் இருக்கீங்க. அது மக்கள் கேட்கணுமே. தமிழக அரசு கேட்காது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியோ இந்த கலெக்ஷனு இது அதுன்னு வாங்கி எப்படி பண்ணணுமோ அதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குறுகிய தொலைநோக்கு, அதாவது குறுகிய தொலைநோக்குன்னு அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலான்னு, எங்களுக்கு அடுத்த தலைமுறைகள் எப்படி காப்பாற்றலாம், அடுத்த 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு எப்படி காப்பாற்றலாம், அதுதான் தொலைநோக்கு திட்டங்கள். நாங்கள் போடுற பட்ஜெட்டோ, நாங்கள் வந்து விவசாய பட்ஜெட்டு, டிராஃப்ட் பட்ஜெட்டு, முன்வைக்கின்ற யோசனைகள், ஆவணங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கோம், தயார் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே இருக்குது. எல்லாமே எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள் தான் இருக்குது. மக்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக புரிஞ்சுக்கணும். எங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நான் திருப்பி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மக்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து பார்க்க வேண்டும். தேர்தல் வந்துருச்சுன்னா இவங்க ஒரு 300 ரூபா, அவங்களோட 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த தேர்தலில் இது வந்து 2 கட்சின்னு உலக காலமாக அதை வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. வெற்றி பெற்று நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு எப்படி ஜெயிக்கிறீங்க? காசு கொடுத்து ஜெயிக்கிறீங்க. நீங்கள் மீடியாவில் நீங்கள் அதை வெளியும் சொல்ல மாட்டீங்க. இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க இவ்வளோ சதவீதம், இவங்க இப்படி வந்துருச்சு, இவங்களுக்கு சதவீதத்தை பற்றி தயவுசெய்து பேசாதீங்க. சதவீதத்துக்கும் தேர்தலுக்கும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. 40 தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் இவ்வளோ சதவீதம், 3 தொகுதியில் போட்டிட்டால் இவ்வளோ சதவீதம் தான் வரும், 10ல் போட்டிட்டால் இவ்வளோ தான் வரும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை வந்து இந்த கட்சி இப்படி ஆகிடுச்சு, அந்த கட்சி இப்படி ஆகிடுச்சின்னு டிவியில் விவாதம் பண்ணதில் எனக்கு வந்து பார்க்க வேடிக்கையாக இருக்குது, காமெடியாக இருக்குது. எனக்கு பார்த்தா இந்த சில நேரத்தில் இந்த விவாதத்தில் அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு அடுக்கு மொழியில் பேசுகிறதுல அதெல்லாம் வந்து என்ன நிலவரத்தில் அதெல்லாம் இன்னொன்று. அது அரசியல் என்பது அது வேறு, கணக்கு வேறு, அரசியல் கணக்கு வேறு, சாதாரண கணக்கு வேறு, அரசியல் கணக்கு வேறு. அது மக்களுடைய மனநிலை, அந்த இருக்கிற அரித்மெட்டிக், அங்கே இருக்கிற பிரச்சனைகள், சூழல் எல்லாம் இருக்குது. அதில் நிச்சயமாக எங்களுக்கு வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா நாங்கள்லாம் உண்மையாக இருக்கிறோம், மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம். நாங்கள் அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இனி நிச்சயமாக பெரிய அளவில் புரிந்து கொள்வார்கள். சார், 2026 சட்டமன்றத்தில் கூட்டணி ஆட்சி, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, திமுக அதிமுக இல்லாத கூட்டணி ஆட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.